ஹாப்பி கிறிஸ்மஸ்! கிறிஸ்மஸ் எனக்கு எப்பவுமே ஒரு க்ளோஸான பண்டிகை தான். ஏன்னா, நான் காலேஜ் படிச்சது 5 வருஷமே திருநெல்வேலி எஸ்டிஸ்ல தான். டிசம்பர் மாதம் ஆனாலே போதும் ஃபுல் செலிப்ரேஷனாக தான் இருக்கும். சாண்டா காம்படிஷன், ட்ரீ காம்படிஷன், டான்ஸு, கேரல்ஸு, பாட்டுன்னு அப்பப்பப்பப்பா! அப்படி ஒரு ஃபன்னாவே இருக்கும். காலேஜ் டேஸ்லாம் நல்லா மிஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுற விதமா வீட்ல சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேக்கு பண்ணலான்னு ஆசை தான். அது எதுக்கு வம்பு? நம்ம இதுவே இப்போ தான் ஒவ்வொன்றா கத்துட்ருக்கோம். திரும்பி அந்த ஜேர்னல்குள்ளலாம் போ வேண்டான்னு சொல்லிட்டு பிரியாணியே பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றா பக்குவமாக பார்த்து ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி நம்மகிட்ட குக்கர் கூட கிடையாது. அந்த மூடி வேற உடஞ்சி கிடக்கா. அதனால் பாத்திரத்தில் தான் பண்ணுறோம், பக்குவமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமாக ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணி சிக்கனு, ரைஸு எல்லாம் போட்டு எல்லாம் பார்க்கும்போது ஓகே, நல்லா தான் இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துருந்தேன். இன்றைக்கி உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன். என் பையனுக்கு வந்து இன்றைக்கி கொடுக்குறதுனால. சைடில் அப்புறம் வந்து சிக்கன் 65க்கும் ரைத்தாக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு சாப்பிடும்போது தான் தெரியுது, முட்டையை அவிய வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். சரி, முட்டை இல்லாமல் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். ரைஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி தம் போட்டிருந்தேன். தோசை தவாவில் எதுவும் வைக்கல. சிம்மில் கேஸை வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு அப்படியே 20 மினிட்ஸ் விட்டுட்டேன். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அடடே! என்ன ஒரு அழகான பிரியாணி தெரியுமா? சாப்பிட்டு நல்லா தூங்கி என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே, பாய்.